அஸ்டோ 2K சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆவணி மாத பலன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாசம் 12 ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாச பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோசஸ் ஐயா சென்னையில இருக்காரு. அவர் அஸ்ட்ராலஜர் மற்றும் வாஸ்து கன்சல்டன்ட், உளவியல் நிபுணரும் கூட. ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த மாச பலன் எப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த மாசம் ஆவணி மாச பலன் எப்படி இருக்கு, 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த ஆவணி மாதம், இந்த ஆவணி மாதம்னே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை கடந்து வந்திருப்போம். ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார். ஸோ சந்திரனும் சூரியனும் சேருவது பார்த்தீங்கன்னா அமாவாசை நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த மாதமே ஒரு அமாவாசை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி வழிபாடுகள் செய்வோம். சக்தி வழிபாடு, அம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறது, அம்மன் அந்த விழாக்களை பங்கேற்று நம்மளோட ஆத்ம பலத்தை அதிகரித்துக்கான நிறைய வேலைகளை கடந்த மாதம் செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த ஆவணி மாதம் அந்த ஆத்ம பலம் அதிகமாகும் போது அடுத்தது என்னென்னு நிறைய சுபகாரியங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காருவார். அப்போ அங்கே சூரிய பகவானோட ஆத்ம பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பெல்லாம் நமக்கு ஆத்ம பலம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த பிரபஞ்சத்தில் வெற்றியாளர், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்ம பலமான சூரிய பகவான் யாரோடைய ராசியிலெல்லாம் ஆட்சி உச்சம் பலமாக இருக்கோ, அதுவும் 1, 5, 9 நல்ல ஸ்தானங்கள் கேந்திரத்தில் இல்லை திரிகோணத்தில் இருக்கோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உச்சத்தை அடைவாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா எந்த இடத்துல எந்த பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற ஒரு ஜாதகத்தில் அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான ஒரு அறி காட்டும். ஸோ அதனால் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாரும் குடும்பத்தில் அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள், அந்த விநாயகர் சதுர்த்திலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விழாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் தான் எல்லாமே தொடங்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, ஒவ்வொரு விழாக்களாக அப்படியே தொடங்கி நிறைய விழாக்களோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம். ஸோ ஆவணி மாதம் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலத்தாக இருக்கிறதுனால அது காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம்னால பூர்வ புண்ணியம் இந்த காலத்தில் நிறைய சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம என்னென்னாக்கா நிறைய அது பூர்வீகம் சார்ந்த விஷயம். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் குழந்தை பேர் தான் 5ஆம் பாவம் குழந்தை பேர். அதனால இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வெகு விரைவாக கிடைச்சிரும். ஸோ அதனால் இவங்க இந்த குழந்தை பேருக்காக நிறைய நேரம் எடுக்கலாம் தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதம் திருமணம் நடத்தக்கூடிய நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து காலபுருஷத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வளமான ஒரு விஷயத்தை கொடுக்குறதுனால எல்லா விதத்திலும் சுபிட்சம் வளம் என்பது இது பண்ணும். ஏன்னா அந்த ஆடிப்பட்டத்தை பார்த்து தான் விவசாயம் செய்வாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆவணி மாதம் எல்லாமே நிறைய பேர் விவசாயம் விதை ஏற்றுறது அந்த மாதிரி நடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். விவசாயம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் ஆவணி மாதம் எப்போதும் ஒரு வளமையும் செழிப்பும் நிறைந்த மாதமாகவே கருதப்படுகிறது. ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நிறைய சுப நிகழ்ச்சிகளை எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதம் நடக்கும்போது அந்த சுப நிகழ்வு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு அவங்களோட தன்மைக்கேற்ப அந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். அதை தான் நம்ம 12 ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருப்போம். சரிங்க ஐயா. 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த மாசம் ஆவணி மாசம்னாலே கல்யாண மாசமா இருக்கும். யாருக்கெல்லாம் கல்யாண பாக்கியம் இருக்கு, அது மாதிரி குழந்தை பாக்கியம் யாருக்கு இருக்கு, அதே மாதிரி யாருக்கு என்னென்ன வேலை கிடைக்கும், யாருக்கு எந்தெந்த கோவிலுக்கு போலான்றத பத்தி ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதும் தொழில சாதிக்கணும், தொழில பெரியாள் ஆகணும்னு நினைக்கிற கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாச பலன் எப்படி இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசிக்காரங்க, ஏன்னா கன்னி ராசிக்காரங்களை எப்போதும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம், ஏன்னா இதில் இருக்கிற நட்சத்திர அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள். ஸோ இதோட அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவானா இருக்கிறதால மிகுந்த அறிவுத்திறன் இவங்ககிட்ட இருக்கும். அதாவது என்னன்னாக்கா இவங்களோட சப்கான்சியஸ் சொல்லக்கூடிய ஆழ் மனது மிகுந்த சிறப்பா இருக்கும். அதனால நிறைய பேர் என்னன்னாக்கா
ஆன்மீக சூட்சுமங்களை உணர்வது, ஆன்மீக சூட்சுமங்களை புரிந்து கொள்வது, அதே போல இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு நல்ல ஞானமும் புலமையும் இருக்கும். இதையே கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சாங்கன்னா கொஞ்சம் கிரிமினலா யோசிக்கக்கூடிய ஆற்றலும் இவங்க கிட்ட இருக்கும். அது சரியான விதத்துல யூஸ் பண்ணாங்கன்னா ஆன்மீகம் வந்து சிறப்பா இருக்கும். கொஞ்சம் கிரிமினலா யூஸ் பண்ணும்போது நிறைய பிசினஸ் தொழில செய்யும் போது அந்த கிரிமினலை எப்படி குறுக்கு வழியில எப்படி போய் பணம் சம்பாதிக்கலாம், இல்ல குறுக்கு வழியில இலகுவா, குறுக்கு வழின்னு சொல்றதால எப்படி ஈஸியா ஒரு விஷயத்தை அடைவது எப்படி அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் எண்ணக்கூடிய உணர்வுகளை வரக்கூடிய ஆற்றலும் இவங்க கிட்ட அதிகமா தான் இருக்கு. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஆனா பெரும்பாலும் என்னன்னாக்கா கன்னிராசிக்காரர்கள் இந்த தொழில் ரீதியான ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். தொழில் ரீதியான அழுத்தம் என்பது இருக்கும். அதை வந்து எப்போ நீங்க என்ன பேசுனீங்களான்னு சரி நாங்க பிசினஸ் கேள்வி. அதனாலதான் இந்த கன்னிராசிக்காரர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சர்வேயர்ஸ், இந்த நில அளவை செய்யறவங்க, குறிப்பா லேண்டு, இந்த மாதிரியான ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி ஆடிட்டர், இந்த மாதிரியான நிறைய பேர் வந்து கன்னிராசிக்காரங்களும் இருப்பாங்க. ஆடிட் தொழில் செய்வது, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்ல இருக்கிறது, பேங்கிங் ரிலேட்டட், இந்த மாதிரியான நிறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களும் நிறைய பேர் வேலைக்கு இருப்பாங்க. ஸோ இப்படி உள்ள கன்னிராசிகள் இந்த ஆவணி மாச பலன் எப்படி இருக்குன்றதான் பார்ப்போம். ஏன்னா இந்த ஆவணி மாசத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எதிர்பார்த்த லாபங்கள், ப்ரொமோஷன்லாம் நிறைய பேர் கிடைச்சிருக்கும். குறிப்பா இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிரான்ஸ்ஃபர் போறது, இல்ல வெளியூர் தொழில் ரீதியா வெளியூர் பயணம், இல்ல தொழில முதலீடு செய்வது, இந்த மாதிரியான காலகட்டம்ல இந்த காலகட்டத்துல இருக்கு. பொதுவா என்னன்னாக்கா கன்னிராசிக்காரங்களுடைய பொறுமை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மனைவியோட ஆசைகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றுறாங்க அந்த அளவுக்கு இவங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும்னு சொல்லலாம். ஆனா இந்த சூட்சமதை எந்த கன்னிராசிக்காரரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா இவங்களுக்கு தான் ரொம்ப அறிவன் இருக்குதுன்றதுனால இவங்களுக்கு பெரும்பாலும் இவங்க வாழ்க்கை துணைக்கு வந்து பெரும்பாலும் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஸோ அதனால நிறைய கன்னிராசிங்க கஷ்டப்பட்டுறதை நான் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஆண்களா இருந்தாலும் அவங்க மனைவியோட ஆசைகளை நிறைவேற்றி பாருங்க. அவங்க தனம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை பெறக்கூடிய காலகட்டம் தான் இது. ஸோ இந்த காலகட்டத்தில் மனைவி வழியில் இந்த எதிர்பார்த்த ஆதாயம் என்பது கிடைக்கும். குறிப்பா மனைவி பேர்ல நிறைய பேர் தொழில் தொடங்கி அது லாபமாகும். நிறைய பேர் என்னன்னா இந்த காலத்துல ரியல் எஸ்டேட் பண்ணலாமா, ரியல் எஸ்டேட் தொழில முதலீடு செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அதே போல என்னன்னாக்கா கொஞ்சம் எச்சரிக்கையான கூட காலகட்டம். ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து கன்னிராசியில சஞ்சரிக்கிறார். ஸோ அப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா தேவையில்லை சட்ட சிக்கல்களை உருவாக்கக்கூடிய இருக்கு. அதனால குறிப்பா இந்த காலகட்டத்துல அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியா வச்சுக்கோங்க. இல்லை என்றால் தேவையற்ற இந்த ரைடு கீடு அந்த மாதிரியான வருவதற்கான குறிப்பா இது வந்து அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பா தொழில் அதிபர்களுக்கும் இந்த விஷயங்கள் ஏற்படும். ஸோ குறிப்பா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா இந்த மத்திய அரசு சார்ந்த விஷயத்துல இருந்து ஒரு அழுத்தம், பிரஷர் வந்து இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பா ரைடு எல்லாம் கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்பு. அதனால என்னன்னாக்கா உங்களோட கம்யூனிகேஷன்ல வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். உங்களுடைய போன் தொடர்பு, இந்த போன்ல இருந்தே நிறைய பேர் இல்லைன்னா உங்க கூட இருக்கிறவங்க தம்பின்னு யாரெல்லாம் சொல்லுவீங்களோ, யாராவது தம்பி கிம்பின்றீங்களோ அவங்க எல்லாம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருந்து கொள்வது நல்லது. இல்ல உங்க சுற்றத்தை வந்து ஓரளவுக்கு நீங்க அனுசரிச்சு போய்க்கணும். இந்த காலத்துல யாராவது பகைமை வளர்த்தீங்கன்னா நேரா போயிட்டு சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா சூழல்கள் வந்து உங்களுக்கு இப்போ வந்து சாதகமா இருந்தது சாதகமற்ற சூழல் பிரச்சனையை நோக்கி போகிறது. அதனால என்னன்னாக்கா கொஞ்சம் அது மட்டும் நீங்க கவனிச்சு. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து சூழ்நிலைகளால சிறு சிறு வியாதிகள் இல்லைன்னா பழைய கேச கலர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க சரி பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி சரி பண்ணிக்கணும்ன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா உங்களுக்கு நீங்க பொதுவா என்னன்னா கன்னிராசிக்கு யார் அட்வைஸும் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிவு அதிகன்றதுனால அடுத்தவங்களோட அட்வைஸை யாரும் கேட்க முடியும். ஜோதிடமா இருந்தா கூட பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு யார் பேரும் கேட்பாங்க, காதல கேட்பாங்க, செயல்பாட்டுல செய்யவே மாட்டாங்க. அதனால நாங்க கன்னிராசிக்காரர் பலன் சொல்றதே நாங்க விட்டுறது. எப்படி அடி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்றதா எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரர் பலன் சொல்வதை காட்டிலும் பட்டதுக்கு அப்புறம் பலன் சொல்லணும்னா புரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா அது வரையும் உங்களுக்கு புரியாது. நிறைய கன்னிராசிக்காரர்கள் சொல்லியிருக்கோம், யாரும் கேட்டது கிடையாது. சொல்லி அடிபட்டு வருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் நம்ம பத்து போடுற மாதிரி அப்போ ஒரு பரிகாரத்தை சொன்னா அந்த விஷயங்களை பத்தி 100% அதுக்கு முன்னாடியே நம்ம அலாட்டு கொடுத்தா யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இது கன்னிராசிக்கு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால முன்னாடியே நம்ம சொல்றோம்,
சில விஷயங்களை உணர்ந்து நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஏன்னா எங்க வாழ்க்கையெல்லாம் சிறப்பா இருக்கிறதுனால தான் நாங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கே வரோம். ஸோ உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா நீங்க உங்களுடைய குருவை பேணி காக்கணும். குரு சொல்றதை கேட்கணும். குருவா யாராவது ஒருத்தங்களை வச்சுக்கணும். குருக்கு நீங்க தானம் பண்ணீங்கன்னாவே குருக்கு செய்யக்கூடிய தானமே உங்களோட சொத்தை பெருக்கும். வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்க வேணும்னா கன்னிராசிக்காரங்க உங்க குருவை நீங்க மதிக்கணும். குருவுக்கு தானம் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை என்பது இருக்கும். குறிப்பா என்னன்னா கன்னிராசிக்காரங்க நம்ம பல வீடியோலும் சொல்லியிருக்கோம், தம்பின்னு யாரை கூப்பிட்டாலும் பஞ்சாயத்து உண்டு. ஆனா இந்த காலகட்டத்துல உறுதியா உண்டு, மிஸ்ஸே ஆகாது. ஸோ அதனால என்னன்னாக்கா சூழல்கள் கொஞ்சம் சரியில்லை, கவனமா இருந்துக்குங்க. ஆனா நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து பல பேருக்கு வயிற்றுச்சல் பிரச்சனைகளால உங்களை பிரச்சனையில இழுத்து விட்டுருவாங்க. ஸோ கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே கவனமா இருங்க. ஏன்னா அரசாங்கத்துறை சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பெனால்டி விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஒத்துழைப்பு இருக்காது. அவங்க ஏதாவது ஒரு சின்ன பிரிவு இல்ல மனக்கசப்புக்கெல்லாம் ஏற்படும். குறிப்பா என்னன்னாக்கா இந்த காலத்துல வாழ்க்கை துணையோட விஷயத்தினால அவமானப்படுத்தப்படக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் சூழல்களையும் சூழ்நிலைகளையும் உங்களோட உறவுகளையும் அனுசரித்து போவதுதான் ஒரே ஒரு பரிகாரம். வேற வழி இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். கன்னிராசிக்காரருக்கு சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிச்சாவே இந்த ஆவணி மாதத்தை சிறப்பா வச்சுக்கலாம். மேலும் என்னன்னாக்கா தொழிலையும் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு சின்ன ஒரு அழுத்தம் இருக்கும். தொழில இவங்களுக்கு வந்தா கூட அதை காசு வந்தோன்னா உடனடியாக கடன் அடைக்கிறது, சொத்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடுகளை இவங்க செஞ்சிருவாங்க. ஸோ நீங்க செய்யப்பட்ட முதலீடுகளை இப்போ கொஞ்சம் அரசாங்கமும் கவனிச்சு பார்த்துட்டு இருக்கு. அதனால சேஃபா செஞ்சுக்குங்க. 1க்கு 4 வாரத்தை அவசர முடிவு பண்ணாம பொறுமையா செய்யுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல தேவையற்ற மன எரிச்சல், அசிங்கம், அவமானம் வரும். அதுவும் வரும். இந்த அசிங்கம் அவமானத்தை நீங்க தாண்டி ஓவர் கம் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னு இதுவே அதிர்ஷ்டமா மாறும். இதை தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அவமானத்துக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு. ஏன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அவமானத்துக்கு அப்புறமா தான் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிருப்பாங்க. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்க ஆக்டர்ஸ் நிறைய சிவகார்த்திகேயன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பின்னாடி ஒரு அவமானம், எல்லாருடைய உச்சம் அடைவதற்கு பின்னாடியும் ஒரு சிறிய அவமானம் என்பது இருக்கும். ஏன்னா நம்ம மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்க சிஎம் ஆகிறதுக்கு பின்னாடியும் ஒரு அவமானம் என்பது இருக்கு. ஸோ அதனால ஒரு அவமானத்துக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியே இருக்கு. அதனால அவமானத்துக்காக நீங்க தோண்டு போகாமல் அதை எப்படி எதிர்கொள்வது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஜெயிப்பது என்பதை புரிந்து செயல்பட்டீங்கன்னா இந்த ஆவணி மாசம் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையே சிறப்பா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கான கோவில் பரிகாரம். கன்னிராசிக்கான கோவில் பரிகாரம் சொன்னோம்னா இவங்க என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கல, இவங்களுக்கு என்ன சொல்ல, சிவாலயத்துக்கு சென்று அங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிவாலயத்துல போயிட்டு எப்படி சொல்லணும்னா இந்த கொள்ளு தானம் செய்வது. ஏன்னா கேது பகவான் 12ல இருக்காரு. ஸோ 12ல இருக்கும் போது கொள்ளு தானம் செய்வது சிறந்தது. அப்படி இல்லை என்றால் நீங்க என்னன்னாக்கா எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவமனையில பில்லு கட்ட முடியாம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு மருத்துவ விரயங்கள் செய்வது நல்ல விஷயம். ஸோ அதை நீங்க செய்யலாம். இல்லை என்றால் வாய்ப்பு கிடைச்சவங்க ஏதோ ஒரு ருத்ராட்ச மாலை ஒன்று வாங்கி சிவாலயத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. ருத்ராட்ச மாலை வாங்கி ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு கொடுத்துட்டு இல்லை இல்லாத சிவன் கோயில் இல்ல சிவன் அடியார்களுக்கு ருத்ராட்ச மாலையை தானம் செய்யலாம். இதுவும் வாழ்க்கையை ஏதோ ஒரு சிறிய விஷயம் மாற்றம். பட் வாய்ப்பு வசதி உள்ளவங்க மருத்துவ விரயம், மருத்துவ தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்திற்காக தானம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விரயங்களை கொடுக்கும். மனைவியுடைய ஆசைகளை நிறைவேற்ற வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தினமும் தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளியே போறீங்கன்னா விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைத்து விட்டு சென்றீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். இதை பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நன்றிங்க ஐயா. கன்னிராசிக்காரர்களே, ஐயா சொன்ன மாதிரி சிவன் கோவில்ல சிவன் வழிபாடு பண்ணி சிவன் அடியார்களுக்கு ருத்ராட்சம் வாங்கி கொடுத்து மற்றும் மருத்துவ செலவும் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.
அடுத்து நம்ம துலா ராசியில சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.